வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கடல் பற்றி ஒரு சமாச்சாரம். கடல், சமுத்திரம், பீச், ஆழி, இன்னும் சாகரம், நிறையா அதுக்கு பல பெயர்கள் உண்டு. கடல் அப்படிங்கிறது அது ஒரு கடல் தான். நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு அறிவு கடலுங்க அப்படின்னு, அந்த மாதிரி தான். அதனுடைய எல்லைகளை வரையறுக்கவே முடியாது. அப்பேற்பட்ட கடலை பற்றி நம்ம இப்போ ஒரு செய்தி சொல்ல போகிறோம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் பழனிவேல், மணின்னு கூப்பிடுவாங்க, அவர் திருச்சியில் இருக்கார். அவர் முகநூலில் ஒரு பதிவு போட்டிருந்தார். அற்புதமான பதிவு, ரொம்ப அற்புதமான பதிவு. அதை எப்படி கொண்டு போய் அதோட சேர்த்தாரு அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியம். அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அது கடலை பற்றிய ஒரு செய்தி. அதாவது கடல் மேலே அலை அடிக்கிறது. அந்த அலை ஏன் அடிக்கிறது? காற்று வருவதனால் அடிக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த காற்று அலைக்கு நடைபழகி தந்தது அப்படிங்கிறார். அலைக்கு காற்று நடைபழகி தந்ததாம். என்ன ஒரு யோசனை பாருங்க. அப்போ அந்த நடையை பயன்படுத்தி அந்த அலைகள் கரையில் வந்து மோதுவதும் திரும்புவதுமாக இருக்கின்றன. ஒரு சில சமயங்களில் அந்த கடல் நீருக்கு ஆசை, நாம் ஊருக்குள் சென்று பார்க்க வேண்டும், அங்கு என்ன அதிசயங்கள் இருக்குமோ என்ற ஆவலில் கரையை மீற முயற்சி செய்கின்றன. ஆனால் கரை பக்குவமாக சொல்கிறது, வேண்டாம் கடலே, கரையை கடக்காதே, அங்கு மக்கள் வாழ்கிறார்கள், பாவம், அவர்களுக்கு துன்பம் விளைவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லு. அதை கேட்டுக்கிட்டு அந்த கடல் நீர் கரையை தாண்டாம வந்து மோதிட்டு அழகா போகுது. நம்ம போய் நின்னோம்னா நம்ம பாதங்களை நினச்சிட்டு போகும், நல்லாயிருக்கும். ஆனாலும் நாம் செய்யும் அநியாயங்கள், அக்கிரமங்கள், அட்டூழியங்கள், அயோக்கியத்தனங்கள் இதெல்லாம் பொறுக்க மாட்டாமல் என்றேனும் ஒரு நாள் அது பொங்கி உள்ள வரும். அப்படி வந்தது தான் சுனாமின்னு சொல்கிறோம். எத்தனையோ அழிவுகள், ஆனால் அடிக்கடி வராது. சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி தினம் மிரளாது, ஆனால் மிரண்டா ஆபத்து நமக்கு தான். அப்பேற்பட்ட கடல், அதுக்குள்ள, அந்த கடலுக்குள்ள பல்வேறு விதமான உயிரினங்கள் இருக்குங்க. மீனில் ஆரம்பித்து பேர் தெரியாத பல ஜீவன்கள் அதில் வாழ்ந்துட்டு இருக்கு. மீனவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்துக்கே அந்த மீன் பிடிக்க அந்த கடல் தான் உதவுது, சரிங்களா? அது மட்டுமல்ல, பவளப்பாறைகள், பாசிகள், மாணிக்கம், முத்து, அது இது என்று கடலுக்குள் ஏகப்பட்ட விஷயங்கள். அந்த கிளிஞ்சல்களுக்குள்ள முத்து இருக்குமா, அதெல்லாம் கடலுக்குள்ள தான் விளையுது. ஆக்சுவலாக விளையுது, ஒரு வெஜிடேஷன், அதாவது ஒரு சாகுபடின்னு தான் சொல்லணும். யார் விதைக்கிறாங்க, யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் விளையிறது நிஜம். இப்படி இருக்கு. இது வரைக்கும் சாதாரணமாக இருந்த விஷயம் இப்போ தீவிரமடையுது. எப்படின்னு பாருங்க. அப்பேற்பட்ட கடலுக்கு நாம் செய்யும் நல்லது என்ன? நாம் ஏதாவது நல்லது செஞ்சுருக்கோமா? படகுல போகிறோம், கப்பலில் போகிறோம், அதில் அதை மாலையில் ரசித்து மகிழ்ந்து அங்கே போய் நேரத்தை செலவிடுறோம். நம்ம வருத்தத்தோடு போனால் கூட கடலை பார்த்தீங்கன்னா மனசு லேஸ் ஆயிரும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். இத்தனை உதவி செய்கிற அந்த கடலுக்கு நாம் செய்யும் துரோகம் என்ன? என்னங்க உங்களுக்கு தெரியாதா? நெகிழி, பிளாஸ்டிக் நெகிழி, இதைத்தான் நாம் அதிகமாக பயன்படுத்தி கடலில் வீசிடும். அப்படி வீசப்பட்ட அந்த கடலில் வீசப்பட்ட குப்பைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை சாப்பிட்ட சில உயிரினங்கள் மாண்டு விடுகின்றன, மூச்சு திணறி இறந்து விடுகின்றன. அந்த கடல் அனைத்தையும் உள்வாங்கி மாசடைகிறது. பெரும் வெள்ளம் போன்ற சமயங்களில், சுனாமி போன்ற சமயங்களில் அந்த குப்பைகளை வெளியே துப்புகிறது. அவை மணலிலே காய்ந்து கிடக்கின்றன. மறுபடியும் கடலுக்குள் போட்டு விடுகிறோம். எவ்வளோ தப்பு தெரியுங்களா? அது தப்பா இல்லையா? அவர் எப்படி கொண்டாந்து முடிக்கிறாரு மிஸ்டர் மணின்னு பார்த்தீங்கன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நமக்கு துன்பம் விளைவித்தவங்களுக்கு நாம நன்மை செய்யணும் அப்படிங்கிறத கடல் தெரிஞ்சு வச்சிருக்குன்னு சொல்றார். கடல் ஆண்ல வருமா, பெண்ல வருமா, மூன்றாவது பாலினத்தில் வருமா, எதுலேயும் வராது. அது ஒரு ஜடப்பொருளில் வரும்.
இல்லை திரவ பொருளில் வரும். ஆக மொத்தம் சிந்திக்கிற ஜாதியில் அதை நம்ம சேர்க்க முடியாது இல்லைங்களா? அப்போ அந்த கடலுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னா செய்தாரை ஒருத்தல் அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த கடலுக்கே துன்பம் விளைத்தவர்களுக்கு மறுபடியும் துன்பம் விளைவிக்க கூடாது அப்படிங்கிறது தெரியும் போது ஆறறிவு, சிக்ஸ் சென்சஸ், ஆறறிவு படைத்த நமக்கு ஏன் தெரியக்கூடாது? அதுதான் கேள்வி. நண்பர் மணிக்கு ஒரு மாபெரும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிறைய ஃபேஸ்புக்கில் போட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் இது இந்த பதிவு என்னுடைய நெஞ்சை தொட்டு விட்டது. ரொம்ப நான் ஃபீல் பண்ணி ரசித்து படித்தது. அதை நம்ம நேயர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். இனிமேலாவது நாம் அந்த கடலை காப்பாற்ற முடியவில்லை என்றாலும் மாசாக்காமல் இருப்போம். அதுதான் நான் சொல்கிறது. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் உதவி செய்யணும் பரவாயில்லைங்க, உபத்திரம் செய்யாமல் இருங்க, அது போதும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்ம கடலை காப்பாற்ற முடியாது, அதுக்கு மூடி போட முடியாது, வேலி போட முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதை நம்ம கெடுக்காமல் இருக்கலாம், முயற்சிப்போமா? இதான் இன்னைக்கு விஷயம். திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளை நம்ம நண்பர் மணி எங்கே கொண்டு எதில் புகுத்தியிருக்கார் பார்த்தீங்களா? நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.